ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலனை பார்க்க போகிறோம். வாங்க. இன்று மங்களகரமான தமிழ் புத்தாண்டு, அதாவது விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது. சித்திரை 2ஆம் நாள், ஆங்கில தேதி 15/4/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிரகங்களை பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, செவ்வாய் கடகத்தில், கேது குரு பார்வையில் கன்னியில், சந்திர பகவான் துலாத்தில் இருக்கிறார். மீனத்தில் ராகு, புதன், சனி, சுக்கிரன் அனைத்து கிரகங்களும் இருக்கின்றன. இன்றைக்கி காலையில் 10:02 வரைக்கும் பார்த்திங்கன்னா துவிதிய திதி, பிறகு திருதிய திதி வருகிறது. இன்று இரவு 1:59 வரைக்கும் விசாக நட்சத்திரம் தான் போயிட்டுருக்கு. இன்றைய ராகு கால நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைக்கி சந்திராஷ்டிரமம், மீன ராசிக்கு சந்திராஷ்டிரமம். வாங்க இன்றைக்கி ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்குது பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் உச்ச நிலையில் இருப்பதும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுவதும் அற்புதமான ஒரு நாள், சாதிக்கக்கூடிய ஒரு நாள். கலைத்துறை அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம். ஒரு வாசல் மூடினாலும் இன்னொரு வாசல் திறக்கும். அதாவது வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை இல்லை, சும்மா இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிஸி ஷெட்யூல் இருக்கக்கூடிய ஒரு தருணம். மற்றபடி உங்களுக்கு மூத்த சகோதரர்களால் இன்று பெரிய அளவில் நன்மைகள் நடக்கப் போகிறது. தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. இந்த ராசி அன்பர்களுக்கு செலவினங்கள் ஏற்பட்டாலும் இன்று சுப செலவாகத்தான் இருக்கும். ஆன்மீகம் தொடர்பான செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். பத்திரிகை துறை, மீடியா துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஒரு அற்புதமான சாதிக்கக்கூடிய ஒரு நாள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரப்போகிறது. அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதி